அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. ஈரோட்டில் தாவேகா சார்பாக மக்கள் சந்திப்பு நடந்தது. இது மக்கள் சந்திப்பு கூட்டமா இல்லை மாநாடா என்ற அளவுக்கு ஈரோடு மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. விஜய் கூட்டத்தில் பேச ஆரம்பித்தவுடன் ஒரு 32 நிமிடம் பேச ஆரம்பித்தால், விஜய் ஆரம்பத்தில் பேசியதை போல கடைசி வரைக்கும் மக்கள் இருபுறமும் மக்கள் கரகோஷங்களுக்கு நடுவே விஜய் பேசினார். விஜய் மற்ற அரசியல்வாதிக்கு விஜய்க்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதில் மற்ற அரசியல்வாதி 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசினாங்கன்னா, அவங்க பேசி கொஞ்ச நேரத்துல பார்த்தோன்னா கூட்டங்கள் கலைய ஆரம்பிச்சிடும். அவங்க பேசுகிற அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து ஆங்காங்கே கலைய ஆரம்பிச்சிடும். ஆனால் விஜய் 32 நிமிஷம் பேசியிருக்கார். இந்த 32 நிமிஷமும் எல்லா பேரும் தன்னோட பார்வை விஜய் மேலே படுற மாதிரி முழுமையாக விஜய் அங்கே உள்ள மக்களை பூரா கவர்ந்து வச்சுருந்தார். அதே விஜய்கிட்ட உள்ள ஒரு திறமையான விஷயமும். ஏன்னா விஜய் சினிமா நடிகர்னு சொல்கிறோம், ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல அரசியல்வாதி. ஏன்னா ஒரு மனிதர் 32 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த 32 நிமிஷமும் விசில் சவுண்டு, கைதட்டுற சவுண்டு கடைசி வரைக்கும் நிற்கவில்லை. ஏன்னா அங்கே வந்த கூட்டம் பூரா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம். 35 வயது கீழ் உள்ளவர்களே அங்கே வந்து அதிகமான கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன மாதிரி பேசினா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணால் அவங்களுக்கு போய் சேருமோ அந்த பாவனையில் விஜய் பேசல மிக திறமைசாலி. விஜய் என்ன கருத்தை சொல்ல வந்தால் அதை மிக முழுமையாக சொல்லி அங்கே உள்ள மக்களுக்கு சென்றடைவில் விஜய் மிக திறமையாக செய்து முடித்துள்ளார். அதிலும் மிக குறிப்பாக சொல்லணும்னா 2 விஷயங்கள் விஜய் முன்னிறுத்தி பேசினார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே டிஎம்கே அது எல்லா கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக பேசக்கூடிய வார்த்தை. அதை தொடர்ந்து தீய சக்தி திமுக, தூய சக்தி டிவிகே அப்படின்னு புது முழக்கம் விட்டாங்க. இந்த முழக்கத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலே கேள்விப்பட்டீங்க. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்திய வார்த்தை, எம்ஜிஆர் பயன்படுத்திய வார்த்தை திமுக எதிர்ப்பதற்காக. விஜய் அதே வார்த்தை இன்று பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார். என்ன காரணம்னா, இப்போ இருக்கக்கூடிய அதிமுக மிக குழப்பமான சூழல் உள்ளது. எடப்பாடியின் அதிமுக, டிடி தினகரனின் அதிமுக, ஓபிஎஸ்ஸின் அதிமுக என்று பல்வேறு அதிமுக பிரிந்து கிடைக்கிறார்கள். ஜெயலலிதாவின் தீவிர பக்தர்களும் எம்ஜிஆர் தீவிர பக்தர்களும் இன்று 2026 யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழப்பத்தில் உள்ளனர். அந்த வாக்காளர்களை கவர வேண்டும் என்று விஜய் தன் பேச்சில் ஆரம்பித்துள்ளார். இதுவரை நடந்த கூட்டத்தில் எம்ஜிஆரை சொல்வார், பெரியாரை சொல்வார். முதல் முறையாக அம்மையார் ஜெயலலிதாவின் பெயரை சொல்லியுள்ளார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதிமுக மாற்றாக உள்ளது இந்த அதிமுக. அப்படி என்றால் தாவேகா தான் அதிமுக மாற்றாக உள்ள கட்சி. ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களும் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் இந்த கட்சிக்குள் இருக்கும் குழப்பத்தினால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு குழப்பத்திற்கான அந்த வாக்காளர்களை தன் வசம் கைப்படுத்துவதில் விஜய் மும்புறமாக வேலை செய்துள்ளார். தன் போட்ட கட்சியை பக்காவாக செய்து முடித்துள்ளார் விஜய். இதன் தொடர்ச்சியாக அதிமுக மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தன் கட்சியில் சேர்த்து அவருக்கு உயரிய பதவி கொடுத்து அழகு பார்க்கிறார் விஜய். இதன் தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் டிவிகேயில் சேர அதிக வாய்ப்புள்ளதாக விஜய் பெருமிதம் படுகிறார். வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நிகராக டிவிகே செயல்படும் என்று விஜய் தன் பேச்சில் கருத்தை சொல்லியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2வது கருத்தாக டிஎம்கே வித் டிவிகே தான் போட்டி இருக்கும் என்று விஜய் தன் பேச்சில் முழுமையாக சொல்லியுள்ளார். அரசியல் முழுமையாக தெரியாது. அவர் குழந்தை, அவருக்கு வந்து சினிமா துறையில் வந்ததால் விஜய்க்கு அரசியலை பற்றி எந்த உணர்வு இல்லை சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பக்க அரசியலோடு தான் செயல்படுகிறார். எப்படி அதை சொல்கிறோம்னா, விஜய் இதுவரைக்கும் அவர் பேசிய பேச்சுக்கள் யாருக்குமே மறுப்பு தெரிவித்ததில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கு மட்டும்தான் விஜய் பதிலளிப்பார். உதயநிதி ஸ்டாலின் கூட சமீபத்தில் நடந்த இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். வானத்தில் வானவில் வரும், ஆனால் எப்பயுமே நிரந்தரமான சூரியன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு கூட விஜய் பதிலளிக்கவில்லை. என்ன காரணம், என்னோட இலக்கு முதலமைச்சர் சீட்டு, நான் முதலமைச்சருக்கு தான் பதில் சொல்லேன், மற்ற யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்று விஜய் சொல்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கக்கூடிய எதிர்வினைக்கு ஆதவ் அர்ஜுனா தான் பதில் சொல்கிறார். தாவேகா வந்து தன் அரசியல் கட்டமைப்பை முழுமையாக மிக தெளிவாக பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செய்ய ஆரம்பித்துள்ளது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் பதில் சொல்வார். அருண் அவர்கள் வந்தால் அண்ணாமலைக்கு மட்டும்தான் பதில் சொல்வார். அதே மாதிரி சீமான் போன்ற தலைவர்களோட சேர்ந்த ஊடகவியலாளர் அவர் தம்பிகள் சொல்லக்கூடிய கருத்திற்கு விஜய் அதற்கென்று ஒரு சில குழுக்கள் அமைத்துள்ளார். விஜய் தன் அரசியல் காய்கறி நகரத்தை மிக பக்காவாக செயல்பட்டு கொண்டிருக்கார். அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இப்போது வந்து பார்த்தோன்னா செங்கோட்டை உள்ள வந்தது மிக சிறப்பாக செயல்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே தாவேகா நோக்கி வரக்கூடிய காலங்கள் வரும். மிக விரைவில் அங்கு உள்ள சில மாற்று கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர் அனைவருமே
அதிமுகவோட படையெடுக்க காலம் நெருங்கி உள்ளது என்று விஜய் சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்னா, எங்கள் மேல் வைக்கும் விமர்சனங்களுக்கு அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, களத்திலே இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று விஜய் அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக சீண்டுகிறார். நீங்களாம் களத்திலே இல்லை, திமுக போட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மிகப்பெரிய அடுத்த கட்சி டிவிக்கு தான், நீங்களாம் யாருமே களத்தில் இல்லை, ஓரமாக போய் விளையாடுங்கப்பா, நீங்கள் இவர் இடையில வந்து விளையாடுக்குன்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஏன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் திமுகவை வென்று அடிக்க முடியும், எங்கள் பலம்தான் மிக உயர்ந்த பலமாக இருக்குது, நாங்கள் தான் கண்டிப்பாக பிகிலு கப் அடிக்கிறோம் அப்படின்னு விஜய் மிக தெனாவட்டோடு சொல்கிறார். நீங்களாம் தயவுசெய்து வாரா ஓரமாக போய் விளையாடுன்ற மாதிரி விஜய் சொல்ல வைக்க, நீங்களாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற இடத்துல நான் இல்லை, எனக்கு வேலை ரொம்ப இருக்குது, நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா சுற்றுறீங்க, அதனால் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கின்ற மாதிரி விஜய் அவருக்கு எப்பயும் போல் நக்கலான பாணியில் பதில் சொல்லிட்டு கடந்து விட்டார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுகவை கண்டிப்பாக அந்த முறை தோற்கடித்து நம்ம ஆட்சி அரியணை ஏறிவிட வேண்டும். விஜய் சொல்வது மிக எளிதாக இருக்கலாம், ஆனால் அதற்காக கண்டிப்பாக டிவிக்கு சார்பாக கட்சி கட்டமைப்பு முழுமையாக தன் வேலை செய்ய வேண்டும். திமுக நினைத்த உடனே அகற்றுவதற்கு சாதாரண பிள்ளப்பூச்சி கட்சி அல்ல, ஒரு ஆலமரத்தை சாய்ப்பது மிக கடினமான விஷயம். அதற்கு ஆலமரத்தை சாய்க்க வேண்டாம், நீங்கள் ஒரு எழுச்சி புயலாக நீங்கள் உருவாக வேண்டும். திமுக கட்சி மிக பழமையான கட்சி, அது முருங்கை மரம் அல்ல வெட்டி சாய்ப்பதற்கு ஆலமரம். ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுடன் தன் பலத்தை காட்டி பல முறை தமிழகத்தில் ஆட்சி அமைத்த கட்சி, அதை அகற்றுவது என்பது மிக கடினமான விஷயம். ஆனால் மக்கள் நினைத்து யாரை முதல்வராக உட்கார வைக்கணும் என்று ஆசைப்பட்டு விட்டார்களோ அவர்கள் தான் கண்டிப்பாக முதலமைச்சர். ஏன்னா சீமான் தடவை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் விரும்ப கண்டிப்பான முறையில் சீமான் முதலமைச்சர். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் மக்கள் எழுச்சிப்பட்டு தடவை முதல்வர், அனைத்து மக்கள் அவருக்கு ஓட்டு போட என்ற நேரத்தில் அவர் முதல்வர் அரியணை ஏற எல்லா பேரும் விரும்பலாம், ஆனால் மக்கள் நினைக்க வேண்டும். நான் உயர்ந்தவன் என்று நான் நினைக்கலாம், ஆனால் மக்கள் எல்லா பேரும் நீ உயர்ந்தவனா அப்படின்னு மக்கள் சொல்ல வேண்டும். மக்கள் பார்த்து யாருக்கு வாக்களிக்கிறார்களோ, மக்கள் எழுச்சி எங்கு பெறுகிறதோ அவர்களே மக்கள் முதல்வர், தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. உங்களுடன் முரளி. நன்றி.